வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஏப்ரல் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தமிழ் புத்தாண்டும் வரப்போகுது. அதாவது இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல் வீடியோவை டீட்டெயிலாக பாருங்கள். நான் இந்த வீடியோட எண்டில் ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த மாதத்தை பற்றியும் சொல்ல போகிறேன்னா, உலகத்தில் நடக்கக்கூடிய பல குழப்பங்களில் இந்த மாதம் இண்டிவிஜுவலாக அந்த ராசி எப்படி எஃபெக்ட் பண்ண போகுது, அது என்ன மாதிரி பாதிப்புகளை கொண்டு வரும், என்ன நன்மைகளை கொண்டு வரும்னு ஒரு தெளிவையும் நான் கொடுத்துட்றேன். ஸோ ஃபுல் வீடியோ கிளியராக பாருங்கள். மிதுன ராசி 2026 ஏப்ரல் மாதம் மிதுன ராசி. மிதுனத்துக்கு நான் சொல்லியிருக்கேன், ஜூனில் உங்களுக்கு குரு பேச்சு ரொம்ப சாதகமாக இருக்குது. இப்போ நம்ம அட்வான்ஸாக ஏப்ரலில் அதுக்கு ஏதாவது ப்ரீ பிளான் பண்ண முடியுமா, அதுக்கு சாதகமாக இருக்குமான்னு பார்த்துடலாம். ஆல்மோஸ்ட் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நகர்வு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, 1st ஆஃப் ஏப்ரல்லேருந்து நீங்கள் சும்மா பிளான் பண்ணி பாருங்கள். புதன் உங்களுக்கு 11th ஆஃப் ஏப்ரல் கரெக்டாக நீச்சம் அடைஞ்சு அந்த மீனத்துக்கு வருவார். அங்கே ஆல்ரெடி சனி, அப்புறம் சூரியன், அதுக்கப்புறம் புதன், செவ்வாய், 4 கிரக யுத்தம். இந்த பக்கம் குரு உங்களுக்கு மிதுனத்தில். ஸோ மிதுனத்தில் உள்ள குரு, மீனத்தில் உள்ள புதன் பரிவர்த்தனை ஆயிருக்கும், எக்ஸ்சேஞ்சிங். இந்த பரிவர்த்தனை யோகத்தோடு இந்த மாதத்தை நீங்கள் துவங்குவீங்க. இந்த பரிவர்த்தனை யோகம் உங்களுக்கு நிறைய தொடர்ச்சியாக இருக்கும். இதில் என்னென்னா 10th ஹவுஸில் மல்டி பிளானட் கன்ஜெக்ஷன், 11th ஹவுஸில் 14th ஏப்ரலில் சூரியன் ஷிஃப்ட் ஆகிடும். அதான் தமிழ் புத்தாண்டு. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மேஷத்தில் சுக்கிரன் 19ஆம் தேதி ஏப்ரல் வரைக்கும் அங்கேயே தான் இருப்பார். ஸோ மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் 10 and 11 எல்லாம் ஃபில்லாக இருக்குது. மிதுனத்தில் குரு, அந்த குரு பரிவர்த்தனையோட, புதனோட பரிவர்த்தனையோடு இருக்கும். ஸோ ஒரு நல்ல டிரான்சிஷன் தான் இந்த மாதம் உங்களுக்கு ஜென்ரலாகவே நான் சொல்கிறேன். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் என்ன பண்ணலாம், உங்கள் ஜாப், உங்கள் ப்ரொஃபஷன், உங்கள் கரியருக்கு பிளான் பண்ணலாம். சேஞ்சஸ் வேணும், இல்லை சேஞ்சஸை நீங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கீங்க, அதை தயாராக வச்சுருக்கீங்க, ஒரு லிஸ்ட்டில் இருக்குது, அதுக்கு நீங்கள் தயாராகலாம். அதுக்கு நீங்கள் யாராவது அப்ரோச் பண்ணணும், பேப்பர் ஒர்க் பண்ணணும், ஏதாவது டிராஃப்ட் பண்ணணும், மெயில் போடணும், கால் எடுக்கணும், எதுவாக இருந்தாலும் தயாராகலாம். உங்களை தயார்படுத்திக்கிற நேரம், உங்களை ரெடி பண்ணிக்கிற நேரம், ஒரு ப்ரீ ஒர்க் பண்ணுற மாதிரி. இப்போ சப்போஸ் ஒரு பில்டிங் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம், நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு முன்னாடியே அந்த பிளான் அப்ரூவல் வாங்குவோம், அந்த சைட்டை கிளியர் பண்ணி வச்சுருப்போம், அதில் தண்ணி எங்கே வரும்னு பார்ப்போம், ஒரு இன்ஜினியரை கொண்டு அதை நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ப்ரீ ஒர்க் நிறைய பண்ணுவோம். அது மாதிரி இது. ஸோ மிதுனம் ஏப்ரல் மாதத்தில் உங்கள் ப்ரொஃபஷன், உங்கள் ஜாப், உங்கள் கரியர், உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், சேஞ்ச் ஆஃப் ஜாப், சேஞ்ச் ஆஃப் லொக்கேஷன், மைக்ரேஷன் எதுவாக இருந்தாலுமே அதுக்கெல்லாம் நீங்கள் வெரி கிளியர் பிளான், யூ கேன் டூ இட். ஸோ ஒரு தெளிவான, அழகான, ஆழமான திட்டங்களை தீட்டக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஏப்ரல் 2026. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். மாற்றத்தை செய்கிற மாதம் இல்லை, மாற்றத்தை செய்யறதுக்கான திட்டங்களை தீட்டக்கூடிய மாதம். அடுத்த விஷயம் வந்துடுறேன். ஃபைனான்ஸ் எப்படி இருக்கும், சுக்கிரன் 11, அப்புறம் 12, நாட் பேட். குரு 1st ஹவுஸில், புதன் 10ல், நாட் பேட். ஸோ நாட் பேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வரவு, செலவு, தேவைக்கேற்ற வரவு, செலவுக்கேற்ற வரவு, இதெல்லாம் ஃபில் ஆகிடுது, ஒன்றும் பயம் இல்லை. ஸோ 2வது விஷயம் கிளியர் ஆகிடுச்சு. ஃபேமிலி லைஃப் எப்படி போகும், குடும்ப வாழ்க்கை. ஜென்ரலாக மிதுனத்துக்கு 2nd ஹவுஸில், அதாவது மிதுனத்துக்கு அடுத்த வீட்டில் எந்த விதமான அசுப பார்வையோ, அசுப சேர்க்கையோ, அசுப கிரகத்துடைய ஆதிக்கம் ஒன்றுமே இல்லை. தட் மீன்ஸ் ஒரு எம்டி ஹவுஸ். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வசிக்கணும். இப்போ ஒரு ரூமில் ஆல்ரெடி ஆள் இருந்தால் நீங்கள் போய் அங்கே இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ரூமை வெக்கேட் பண்ணால் தான் நீங்கள் போய் அந்த ரூமை ஆக்கிபை பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி எம்டி ஹவுஸ் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் போய் ஆக்கிபை பண்ணலாம். தட் மீன்ஸ் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இடையூறு கிடையாது, தொந்தரவு கிடையாது, பிரச்சனை கிடையாது, ஒரு மோதல் இல்லை, ரூட்டு கிளியராக இருக்குது. உங்கள் நேரம் நல்லா இருக்குது, உங்கள் தசாபுத்தி நல்லா இருக்குன்னா உங்களுக்கு ஃபேமிலி லைஃப்பில் ரூட்டு கிளியராக இருக்குது. உங்களுக்கு லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் ரூட் கிளியராக இருக்குது. ஸோ உங்களுக்கு ரிலேஷன்ஷிப், லவ் அண்டு உங்களுடைய மேரேஜ் பிளான் எதுவாக இருந்தாலும் உங்கள் முயற்சி செய்கிறதுக்கு தடைகள் இல்லை. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியை தாராளமாக செய்யலாம். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியை பிளான் பண்ணி சந்தோஷமாக நல்லபடியாக செய்யலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன். கல்யாணம் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கொஷனுக்கு என்ன ஆன்சர்? குரு பார்வை 7ல் இருக்குது, குரு பார்வை 2ல் இல்லை. ஆகலாம், ஒரு 50-50 ஆப்ஷன் வச்சுங்க. ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு 50-50 சான்சஸ் இருக்குது. இல்லைன்னு சொல்ல முடியும், இல்லைன்னு சொல்கிற மாதிரி இல்லை. பட் 100% நடந்துரும்னு சொல்கிற மாதிரியும் இல்லை, முயற்சியை பொறுத்து தான். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ். நான் ஏற்கனவே சொன்னேன், 10th ஹவுஸில் மல்டி பிளானட் கன்ஜெக்ஷன், பர்டிகுலராக புதன் குரு பரிவர்த்தனை, கல்வி, வித்தை, எழுத்து, அறிவு,
திறமை, இதுக்கெல்லாம் புதன் குரு இந்த காம்பினேஷன் தான் நல்லா வேலை செய்யும். அந்த காம்பினேஷன் இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் நினச்சபடி ஒரு படிப்பு, எக்ஸாம், உங்களோட ப்ரிப்பரேஷன், உங்களோட சக்ஸஸ் பார்க்கக்கூடிய நல்ல மாதம். அடுத்தது வந்து நான் மாணவர்களுக்கு அடுத்து பார்க்குறது வந்து ஆரோக்கியம், ஹெல்த் ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படி இப்படி யோசித்து பார்த்தேன். கன்ஜக்ஷன் கொஞ்சம் ஒரு 10th ஹவுஸில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. அதுக்காக 100% கெடுக்கலை. அதோட பார்வையெல்லாம் பார்க்கும்போது சனியுடைய பார்வை 4ல் விழுது உங்களுக்கு ஹெல்த்தில், சூரியனுடைய பார்வையும் விழுது, செவ்வாயுடைய பார்வையும் விழுது. கொஞ்சம் பயணம் பண்ணும்போது ஏதாவது ஸ்போர்ட்ஸில் தான் விளையாடும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக. பெரிய பாதிப்பு ஒன்றும் காமிக்கலை, தெளிவாக சொல்லிடுறேன். பெரிய பாதிப்பு ஒன்றும் காமிக்கலை. பயணம் 2 வீலர் 4 வீலர் ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போது வாக்கிங், ஜாக்கிங் இந்த மாதிரி ட்ரிப் ஏதாவது போகிறீங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் போதும். சின்னதாக தான் காமிக்குது, பெருசாக ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லை. ஸோ ஹெல்த்லேயே நம்ம வந்து டிக் பண்ணிடலாம். பெண்கள், இல்லத்தரசிகள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது, மிதுனம் உங்களுக்கு வந்து 2nd ஹவுஸ் நான் சொன்னேன் கிளியராக இருக்குது. சுக்கிரன் வந்து 11th ஹவுஸில், அப்புறம் 12th ஹவுஸில் கம்ஃபர்டபுளாக இருக்குது. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் 2026 ஏப்ரலில் கம்ஃபர்டபுளாக இருக்குது. தேவை என்ன, ஆசை என்ன, உங்களுடைய விருப்பம் என்ன, உங்களுக்கு என்ன வேணும், அது உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு ஒரு பாராட்டும் கிடைக்கும், அந்த தேவை பூர்த்தியும் ஆகும், அதுக்கு ஒரு பண வரவும் உண்டு, ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ ஒன்றும் வருத்தப்படுற மாதிரி இல்லை மிதுனம். அதனால் நோ நீட் டு வரி அபவுட். உங்கள் மனசில் என்ன தோணுதோ, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது நடக்கிற மாதிரியான சூழ்நிலையை உருவாக்குது மிதுனம். இந்த ஆஸ்பெக்டில் நான் வந்து டிக் அடிச்சிடுறேன். அடுத்தது நம்ம பார்க்குறது சீனியர் சிட்டிசன். சீனியர் சிட்டிசன் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுமா, இல்லை ஏதாவது தொந்தரவு பண்ணுமா, நமக்கு 60 ஆயிடுச்சே நம்ம கம்முன்னு இருக்கலாமா? எனக்கு தெரிஞ்சு மிதுனம் யாரும் வந்து அமைதியாக ஓய்வெடுத்து வாழ்க்கையை வாழ்கிற குணங்கள் கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கும் நான் சொல்கிற மெசேஜ், நேரம் நல்லா இருக்குது. இந்த மாதம் நிறைய பிளான் வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஃப்யூச்சர் நெக்ஸ்ட் 3 months ஆர் 6 monthஸில் ஏதோ ஒன்று செய்ய போகிறீங்கன்னா, யூ கேன் ப்ரிப்பேர் வெல், யூ கேன் மீட் பீப்புள், ஸோ யூ கேன் டிஸ்கஸ் வித் தெம், ஸோ யூ கேன் ஹேவ் அன் ஐடியா. இதெல்லாம் வந்து செய்யக்கூடிய மாதம் தான் இந்த ஏப்ரல் 2026. மிதுனம் ஓவராலாக பார்க்கும்போது ஏப்ரல் மந்த் மைண்ட், மனி, ஜாப், கெரியர், ஃபேமிலி, எஜுகேஷன், ஹெல்த் ஆல் ஓகே, குட். இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த மாத பலனை பார்த்தீங்க. முதல்ல நான் மாத பலனை பற்றி ஒரு சின்ன கிளாரிட்டி கொடுத்துறேன். எல்லோரும் வந்து ராசியை பார்க்கணுமா, லக்னத்தை பார்க்கணுமா, தசா பார்க்கணுமா, புத்தி பார்க்கணும், நான் எல்லா வீடியோவும் சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறேன். முதல்ல உங்கள் சார்ட்டை நீங்கள் ரீட் பண்ணுங்கள். உங்கள் பர்த் சார்ட்டை நீங்கள் ரீட் பண்ணால் தான் உங்களோட தசா என்ன, புக்தி என்ன, உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குது, உங்கள் ஹாரோஸ்கோப்பில் எது த ஸ்ட்ராங்கஸ்ட் பிளானட், ரொம்ப ஃபேவரபிள் பிளானட் யார், எது மேல்ஃபிக் பண்ணும், எது பெனிஃபிட் பண்ணும், எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும். உங்கள் ஹாரோஸ்கோப்பை ரீட் பண்ணாமல் உங்கள் கையில் வந்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. அந்த ஸ்ட்ரென்த் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சிக்காமல் இந்த ஹாரோஸ்கோப்புடைய நகர்வில் கணிக்க முடியாது. இது மாத பலன்கிறது ஒரு பொது பலன். ஒரு பொது பலன் வந்து நான் வந்து உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் தான் பொதுவாக மேட்ச் பண்ணி சொல்கிறேன். அது பர்சனலாக எப்படி நீங்கள் பொறுத்திக்கணும். முதல்ல உங்கள் ராசியோட பலனை பார்க்குறீங்க, ரீட் பண்ணீங்க, உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குது, உங்கள் பிளான் எப்படி இருக்குன்றதை இண்டிகேட் பண்ணும். அதுக்கப்புறம் உங்கள் லக்னம் என்னன்னு கண்டுபிடிங்க. அந்த லக்னத்துக்கும் இதே மாதிரி ராசியோட மேட்ச் பண்ணி ஒரு வீடியோ பார்த்துருங்க. பார்க்கும்போது அது விதிப்படி எப்படி கொண்டு போகணும்னு காமிக்கும். இது கன்ஃபார்மாக நல்லது நடக்குமா அப்படின்னா, நல்ல யோக தசை இருக்கான்றதை செக் பண்ணுங்கள். அது உங்கள் பர்த் சார்ட்டில் நீங்கள் செக் பண்ணலாம். இது கன்ஃபார்மாக நடக்காது அப்படின்னா, உங்கள் பர்த் சார்ட்டில் அதுவே தோஷமான கிரகம் தசை நடந்துச்சுன்னா, நல்லது சொன்னாலும் அது நடக்கவே நடக்கும், கெட்ட சொன்னால் உடனே நடக்கும். அதான் நிறைய பேர் போடுறீங்க, நல்லது சொன்னால் நடக்குது, கெட்ட சொன்னால் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது இன்னொரு விஷயம். அடுத்தது ஜென்ரலாகவே இப்போ வந்து ஒரு ராசிக்கு வந்து சரியில்லாத பலன் இருக்கும்போது அந்த மாதம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா மேக்ஸிமம் அது வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்கலாம்னு நான் சொல்லுவேன். உள்ள எக்ஸ்ட்ராடினரி ஹாரோஸ்கோப் தோஷமே கிடையாது. ஹாரோஸ்கோப்பே சூப்பர் ஹாரோஸ்கோப், தசா புதிய ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அவங்க எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ சார்ட்டில் வந்து நமக்கு ஸ்கோர் காமிக்கும், எதெல்லாம் நல்லா இருக்குது, எதெல்லாம் நல்லா இல்லை. இந்த பிரிவினையோட தான் நீங்கள் பார்த்தா புரிதல் வரும். அப்புறம் லைஃப் ஹாரோஸ்கோப் பற்றி நான் சிலது சொல்லிடுறேன். தயவு செஞ்சு வீடியோ பார்க்குறவங்க உங்கள் நண்பர்களுக்கு உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் கொடுக்குற தகவல் எதுவுமே வந்து ஒரு அனலைஸ் பண்ணாமல் நான் கொடுக்கல. கம்ப்ளீட்டாக செக் பண்ணி, கம்ப்ளீட்டாக அதை ஃபோர்காஸ்ட் பண்ணி, குளோபலாக என்ன நடக்குது, அதே மாதிரி இந்த டிரான்சிஷனில் வந்து என்னென்ன ப்ளஸ் என்னென்ன மைனஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ முடிஞ்சளவுக்கு உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது வகையில் அவங்களை காப்பாற்றும். நான் ட்ராவல் பிளானை பற்றியும் சொன்னேன், 2025லேயும் வந்து நிறைய இந்த சாட்டனுடைய டிரான்சிட்டை பற்றியும் சொன்னேன், உலகத்தோட கூடிய பிரச்சனைகளை பற்றியும் சொல்கிறேன். இந்த வீடியோ இன்னும் நிறைய கொடுக்குறேன், கிளாரிட்டியை புரிஞ்சுக்க பாருங்கள். ஸோ www.lifehoroscope.in எங்களோட வெப்சைட்டில் வந்து ஏகப்பட்ட சர்வீஸ் ஆட் பண்ணிகிட்டே இருக்கும். டீமில் நிறைய அஸ்ட்ராலஜிஸும் இருக்காங்க. ஸோ எங்களுக்கு அஸ்ட்ராலஜிஸும் இருக்காங்க, இந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணுறதுக்கும் ஆட்கள் இருக்காங்க, ஸோ கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர்ஸும் இருக்காங்க, பேக்ஹேண்டில் வந்து இதுக்கு இந்த வீடியோ பண்ணுறதுக்காகவும் அதுக்கு பேக்ஹேண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஆள் இருக்காங்க. ஸோ ஒரு டீமாக தான் ஒர்க் பண்ணணும். இது எல்லாருமே அவங்கவுங்களுடைய எஃபர்ட்டை போட்டு தான் ஒரு வீடியோவை கொண்டு வந்து முன்னாடி நாங்கள் நிறுத்துகிறோம். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன சர்வீஸ் தேவையோ, உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் மலேசியாவில் இருக்கலாம், சிங்கப்பூரில் இருக்கலாம், யூஎஸில் இருக்கலாம், கனடா இருக்கலாம், கல்ஃபில் இருக்கலாம், நீங்கள் வந்து ஆஃப்ரிக்காவில் இருக்கலாம், உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் கூட நீங்கள் எந்த பார்ட் ஆஃப் இந்தியா இருந்தாலும் சரி, ஸோ உட்காந்துட்டு தான் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா எங்களோட கன்சல்டேஷன் பேச முடியும், எங்கள் டீம் அஸ்ட்ராலஜிஸ்ட்டும் பேச முடியும்.
ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன சர்வீஸ் இருக்கோ எல்லா சர்வீஸும் ஆட் பண்ணிட்டே இருக்கோம். சம் ப்ராடக்ட்ஸ் ஸ்பிரிச்சுவலாக சில ப்ராடக்ட்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து இது எங்கே கிடைக்கும், அது எங்கே கிடைக்கும் கேட்கறதுனால வி ஹவ் அரேஞ்ச் தட். ஸோ உங்களுக்கு வந்து பெஸ்ட் குவாலிட்டியோட ஒரு ஸ்பிரிச்சுவல் பவரோட ஒரு பாசிட்டிவிட்டியோட அதையும் வேணால் நீங்கள் ஆர்டர் பண்ணியும் எடுத்துங்க. எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணால் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க, சர்வீஸை பெஸ்ட்டாகவும் பண்ணுவாங்க. இதை தவிர இப்போ குளோபலாக வந்து 2026 நடக்கக்கூடிய அந்த அப்சர்வேஷன் நான் க்ளோஸாக பார்த்தேன். ஏப்ரலில் இப்போ நான் இந்த ராசி பலன் சொல்லும் போது ஏப்ரலை பற்றியும் சில விஷயம் சொல்கிறேன். ஏப்ரலில் கரெக்டாக 2nd ஆஃப் ஏப்ரல் பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், சனி ஒன்றாவே கன்ஜெக்ஷன் ஆகும். இந்த கன்ஜெக்ஷன் வந்து நல்லதான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நாட். ஏன்னா இது என்ன பண்ண போகுதுன்னா இன்னும் வந்து ஆட்களை வந்து ஒரு மாதிரி ஒரு மூர்க்கத்தனமாக வெளிப்பிடித்த மாதிரி மாற ஆரம்பிக்கும். இது வந்து உலகளாவிய நடவடிக்கைகளை பற்றி நான் பேசுகிறேன். இது வந்து இண்டிவிஜுவல் ராசியை பற்றி சொல்ல, உலகத்தில் உள்ள முக்கியமான தலைவர்கள், முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய இடத்துல உள்ள தலைவர்கள் இவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி கோபம், வெறுப்பு, ஒரு ஆக்ரோஷம், ஒரு ஈகோ வந்து டெவலப் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி தமிழ் புத்தாண்டு அதை நான் கனெக்ட் பண்ணுறேன். 14th ஆஃப் ஏப்ரல் கரெக்டாக தமிழ் புத்தாண்டு வந்துடும். அப்போ தமிழ் புத்தாண்டு என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். இப்போ பராபவ, இந்த பராபவ அப்படின்ற வருஷத்தை பற்றி ஒரு லிஸ்ட் எடுத்து பாருங்கள். இது வந்து தமிழ் வருடங்களில் 40வது வருடம், அதாவது 1லேருந்து 60 வருடம் தமிழ் வருடம். அந்த 1லேருந்து 60 வருடத்தில் வந்து 40வது வருடம் தான் இந்த பராபவ. இந்த வருடத்தை பற்றி ஒரு குறிப்புகள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அது சும்மா கூகுள் கூட பண்ணி பாருங்கள், இல்லை பஞ்சாயத்து எடுத்து பாருங்கள். அந்த வருடத்தை பற்றி என்ன குறிப்பு அப்படின்னா, நெருப்பால பயமோ, இது வந்து என்னென்னா தனி மனிதனுடைய ஈகோ, ஒரு அதர்ம காரியங்கள் செய்கிறது, ஒரு மாதிரி ஒரு அநீதி இழைக்கிறது, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை இல்லை ரியலைசேஷன், அந்த மாதிரி ஒரு வருஷம் தான் இந்த பராபவ. ஸோ இந்த வருஷமே வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ உலகம் ஃபுல்லாக கலக்கம், குழப்பம், போர், பிரச்சனைகள், மன வருத்தம், அழிவுகள், தீயது அழியிறது, இல்லை ரியலைசேஷன், இல்லை மக்களுக்கு இழைக்கக்கூடிய அநீதிகள், இதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டங்களாக அதெல்லாம் இண்டிகேட் பண்ணுது. ஸோ அதையும் நான் இப்போ இந்த பிளானட்டரி காம்பினேஷனோட நான் கம்பைன் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா குரு மாற போகிறாரு. நிறைய பேர் கேட்டாங்க குரு பேஜ் ஒரு பாசிட்டிவ் தானே, ஏன் வந்து அது நெகட்டிவாக நிறைய இடத்துல ப்ரிடிக்ட் பண்ணிங்க. நான் சொல்கிறேன் ஒன்று புரிஞ்சுங்க, குரு வந்து வெரி வெரி பாசிட்டிவ் பிளான். அது கெடுதலே செய்யாது, அது பார்க்குற இடத்துக்குலாம் நன்மை தான் உண்டாகும். பட் ஆனால் இந்த முறை வரும்போது மற்ற கிரகங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணாலும் அது நல்ல பலனை கொடுக்க போகுது. இந்த முறை அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணல. இந்த முறை தீயதுலேருந்து விலகக்கூடிய வழியும், தீயதெல்லாம் அழிந்து நசுங்கக்கூடிய காலத்தையும் உண்டாக்குறது தான் இந்த குருவுடைய டிரான்சிட்டாக வருது. ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் நான் கொடுத்துருக்கேன். எல்லா வீடியோவில் நிறைய டீட்டெயிலாக அதை அனலைஸ் பண்ணி தான் ஒவ்வொரு முறையும் கொடுக்குறேன். நான் இதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னா, மாதந்தோறும் நடக்கக்கூடிய நிகழ்வில் ஒரு அஸ்ட்ராலஜராக என்ன நான் வந்து ரீட் பண்ண முடியும், நான் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கேன், அதை எப்படி வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான மொழியில் வந்து நான் சொல்ல முடியும், இதெல்லாம் தான் நான் பிளான் பண்ணி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் இப்போ நான் வந்து இன்னொரு சர்வீஸாக ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து என்னோட வந்து கனெக்ட் பண்ண முடியல, சில பேரால் ஃபீஸ் பே பண்ண முடியல, சில பேரால் வந்து என்னால் அவங்களால கனெக்ட் பண்ண முடியல. ஆனால் அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் மெசேஜில் வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்க்கும்போது அந்த கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிங்கன்னா தெளிவாக, அழகாக, ஷார்ட்டாக, கிறிஸ்பியாக நீங்கள் நிறைய உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் போட்டிங்கன்னா என்னால் ஆர்ட்ஸ்கப்பை ஜென்ரேட் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ நான் அதுக்கு டைம் ஒதுக்கியிருக்கேன். நீங்கள் தெளிவாக, அழகாக நிறைய பேர் போட்டிருக்கேன், நான் ரிப்ளை கொடுத்தெல்லாம் போய் பாருங்கள். ஸோ அப்படி போடும்போது நான் அந்த கமெண்ட் செக்ஷன் நானே ரிப்ளை கொடுக்குறேன். என்னோட ஐடியிலேருந்து தான் நான் கொடுக்குறேன். சங்கர் நாராயண் 999 வரும். அது என்னோட ஐடியில் நான் தான் பர்சனலாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ அதனால் யாருக்கெல்லாம் வந்து என்னை கனெக்ட் பண்ணிக்கணும், ஒரு சின்ன டவுட் இருக்குது, பட் ஆனால் அதுக்காக எங்களை காண்டாக்ட் பண்ண முடியல, எங்களுக்கு ஃபீஸ் பே பண்ண முடியல, எதுவும் அதெல்லாம் பரவாயில்ல. நான் உங்களுக்கு வந்து இது சர்வீஸாக தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுவும் நான் வந்து ஆன்சர் கொடுக்குறேன். இது முதல்ல 2-3 நாள்லேயே நான் கொடுத்துருவேன். ஒரு சிலருக்கு கொஞ்சம் டிலேவாக ரிப்ளை வரும். ஒருவேளை அந்த வீடியோவில் வரல, வேறு வீடியோவில் நீங்கள் கமெண்ட்ஸை போட்டு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு சர்வீஸை நான் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் நண்பரோட ஒரு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட் எப்போவே எங்களுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னோட சப்போர்ட் எப்பவுமே உங்களுக்கு உண்டு. காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.